ஓம் நம சிவாய். சன் அஸ்ட்ரோ டிவி நண்பர்கள் மற்றும் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தற்பொழுது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெருமைக்குரிய ஒரு அமைப்பு எப்படின்னா, தன்னோடு இருப்பவர்களும் தன்னோடு சேர்ந்தவர்களையும் தன்னை நம்பி உள்ளவர்கள் அனைவரையுமே ஒரு தாய் சேய் காப்பது போல காப்பார். அது எந்த அமைப்பாக இருந்தாலும் அவருடைய ஜாதகம். எதுக்காக சொல்ல வரேன்னா, அவர் சிம்ம ராசி. சிம்ம ராசி என்பது யாருக்குமே அது எதிரி இல்லை. சிம்மத்தை கண்டு மற்ற கிரகங்கள் வேணால் எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் மற்ற கிரகங்களுக்கு ஒளி வீசுகிற நாயகனே சூரியன் தான். சூரியனே இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே இல்லை சார். சூரியன் ஒன்று இருந்தால் தான், அதுக்கு பேர் தான் சூரிய குடும்பம் சொல்கிறான். அவர் என்ன புண்ணியம் பண்ணாரோ தெரியல, சிம்ம ராசியில் பிறந்துட்டார். ஒன்று, சொகுசு வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தவர். அவர் எதுக்காக சொகுசு வாழ்க்கைனாக்கா, இதே அவர் மக நட்சத்திரத்தில் பிறந்தா அந்த கோபத்தை வெளியே காமிச்சிடுவார். அவர் மக நட்சத்திரம் இல்லை, அதனால் அதில் எப்படின்னா பூர நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் யாருன்னா கலைக்குரியவர்கள். எப்பயுமே அவர்கிட்ட ஒரு சங்கீதம் இருக்கும், பாடல் இருக்கும், மனசுலேயே இருக்கும். அதனால தான் என்னமோ சினிமா துறையில் இவர் சைலண்ட்டாக உள்ளே போய் அந்த படத்தை தயார் பண்ணணும், அந்த படத்தை ஏதாவது செய்யணும், அங்கே இப்போ அந்த படத்தை என்ன பண்ணி அதை சரி பண்ணலாம் அப்படின்ற அந்த மைண்ட் அவருக்கு ஒர்க் ஆகுது. காரணமே அந்த சுக்கிரன். திடீர் வருமானம், திடீர் கோடீஸ்வரன், திடீர் வாழ்க்கை, திடீர் உயர்வு, திடீர் எல்லா அமைப்பும் அப்படி தான் கொடுப்பார். சுக்கிர பலம் உள்ளவங்க கோபத்தை வெளியே காட்ட மாட்டாங்க சார். இதுதான் உண்மை. அது யாராக இருந்தாலும். இவருக்கு ராசிலேயே அவர் பிறக்கும்போது சுக்கிர திசையில் பிறந்திருக்கார். கொடுத்து வச்ச மகராசை, தப்பு இல்லை. இவருடைய அமைப்பை சொல்ல போனால் அது எல்லாருக்குமே தெரியும், நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவங்க அப்பாலாம் பெரிய ஒரு அமைப்பில் இன்னைக்கு பெரிய கட்டமைப்பு ஆளுமையில் பேர் போனவர். அகநானூறு, புறநானூறு, குண்டலகேசி, மணிமேகலை, இந்த காவியங்கள் எல்லாம் அவர் படைச்சிருக்கார். திரைப்படம், இதில் வசனம் எல்லாமே. இந்த மறக்க முடியுமா அப்படின்ற ஒரு படம், அது அழுவாதான் கூட அழுதுருவாங்க அந்த படம்லாம் பார்த்தாங்க. பழைய படம் சொல்கிறேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு கதையை அந்த நுணுக்கமாக அவர் கொண்டு போகிறவர். அந்த மாதிரியான பாரம்பரியத்தில் வந்த இவர். அதனால் கலைஞரை பெருமையாக சொல்லலாம். இருந்தாலும் ஜோடத்தினுடைய அமைப்பை நான் சொல்லிடுறேன். புலிக்கு பிறந்தது பூனே ஆகுமா? புலியாக தான் இருக்கும். அதுக்காக சொல்ல வரேன். இந்த அமைப்பின்படி இவர் ஜாதகம் சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி என்பது சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பம் என்பது எல்லா கிரகங்களுக்கும் இவர் தான் பலம் கொடுக்கறது, சூரியன். அதேமாதிரி தன்னை சார்ந்தவங்களை இவர் தான் காப்பாற்றுவார். இது இயல்பு. இது சூரியன் அந்த அமைப்புக்குள்ளே வந்திருக்கார். இவர் சுக்கிர திசையில் பிறந்திருக்கார். 71 வயசு இப்பொழுதுக்கு. 71 வயதை கடந்து விட்ட 72வது வயதில் கால வச்சிருக்கார். ஒன்று, தற்பொழுது இவருக்கு சில ஆளுமைகள்லாம் இந்த 2025 இவரை பற்றி நான் கொடுத்துருந்தேன், பெருமையாக கொடுத்துருந்தேன். இவர் 2021 ஜெயிப்பா சொல்லியிருந்தேன். அதுமாதிரி ஜெயிச்சார், வந்திருக்காரு. நிறைய எல்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய ஒரு அமைப்புகளை மக்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆளுமை, அதிகாரம், கட்டமைப்பு எல்லாமே இவர்கிட்ட செயல்பாடுகள்லாம் இருக்குது. ஒன்று, இன்னைக்கு முதல்வராக இருந்து எல்லாமே அதை சரிவர செஞ்சிட்ருக்கார். இவர் பணிகளுக்கு நன்றி. இவர் விருச்சக லக்னங்க. விருச்சக லக்னங்கிறது கற்பக விருச்சகம். எப்பயுமே அந்த விருச்சகம் சொல்லக்கூடியது ஒரு பளிச்சுன்னு இருக்கும். இவர் இருக்கிற இடம் எல்லாமே. இதுதான் ஒன்று. ஒரு கோவிலே சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கருவறை, கற்பக விருட்சகம். அந்த கோவிலுடைய அழகை சொல்லக்கூடியது அந்த விருட்சகம் சொல்லக்கூடியது. தல விருட்சகம் நம்ம சொல்கிறோம். அதேமாரி இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி யாருன்னாக்கா செவ்வாய். அந்த செவ்வாய் எப்படின்னா, இந்த லக்னத்துக்கு 5, 9 சுபர் பாவராயணம் மிஞ்சி பலம் செய்யும் சொல்ற மாதிரி இந்த குருவும் செவ்வாயும் இடப்பரிவர்த்தனை. அதாவது எப்படின்னா, 5ஆம் இடத்துல 5 கூடிய செவ்வாய், இது 5 கூடிய செவ்வாய். இந்த லக்னத்துக்கு 5 கூடிய குரு செவ்வாயோட வீட்டில், செவ்வாய் வீட்டில் குருவும் குரு வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது இதுக்கு பேர் இடப்பரிவர்த்தனை. இந்த இடப்பரிவர்த்தனை என்பது ஆட்சிக்கு சமமானது. ஆட்சி தான் எடுத்துக்கலாம். ஆனால் 2 கிரகமும் இங்கே ஆட்சியாக இருக்கனால தான் 5ஆம் இடம்ங்கிறது புத்திரசானம். நல்ல பிள்ளைங்க நல்ல அமைப்பில் பெறுவாங்க, நல்ல அமைப்பில் இருப்பாங்க, சந்ததிகள் இருப்பாங்க, இந்த குடும்பம் நல்லா இருக்கும். இந்த அமைப்புக்குள்ளே தான் கொண்டு வரும் அது. அப்போ இந்த இடம்லாம் நல்லா இருக்கு. அப்போ 5, 6 கூட யாருன்னா ருண ரோகாதிபதி சத்துருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த லக்னாதிபதி இங்கே பலம் பெறும்போது இந்த 2 கூடிய குருவும் 5 கூடிய புதனும், இது 5 கூடிய குருவும் 2 கூடிய குருவும் ஒரே இரு ஆதிபத்தியம் உள்ள குரு செவ்வாய் வீட்டில் இருக்கும்போது செவ்வாய் அந்த லக்னாதிபதியும் ஆகி
லக்னத்துக்கு 5ல் இருந்து 6 கூடிய வீட்டில் இவர் 5ஆம் இடத்துல குருவும் இருக்கிறதுனால வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் பரிவர்த்தனை. இது ஒன்று. எதுக்காக சொல்ல வரேன்னா, செவ்வாய் என்பது ஆளுமை. இவர்கிட்ட எப்பயுமே ஆளுமை இருக்குன்னு சொன்னேன். ஏற்கனவே போன டிவியில் கூட பேசினேன். ஆளுமை அதிகாரம் எல்லாம் இவர்கிட்ட இருக்கும். ஆளுமை ஒரு அரசியலுக்கு இல்லைன்னாக்கா அது அரசியலாக இருக்காது சொல்லியிருந்தேன். இவருக்கு அந்த ஆளுமை இருக்கு. ஆனால் தான் இவர்கிட்ட அந்த அதிகார ஆளுமை எல்லாமே இருக்கும். இவங்க அப்பாவுக்கும் இருந்தனால்தான் இவருக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிறனால்தான் இவர் அரசியல் எடுத்து செய்கிறார். ஒன்று. ரெண்டாவது, குருவோட சேர்ந்த பரிவர்த்தனை பெற்றது ஒரு சிறப்பு. தனக்காரகன் சொல்லக்கூடிய குருவே அவரே 5 கூடியவராய் யோக நிலைக்கு கொடுத்துட்டார். ஒன்று. இப்போ 9 கூடிய சந்திரன் அவர் எங்கே இருக்காருன்னா சிம்மத்திலே இருக்கார். சூரியனோட வீட்டில் இருக்கார். 9 கூடிய பாக்கியாதிபதி சந்திரன். அப்போ அந்த பாக்கியாதிபதிங்கிறது பாக்கிய சுகங்களை, சந்தோஷங்களை, அது பெருமைக்கூடிய ஒரு விஷயங்களை அங்கே கொடுக்கணும். அப்போ 5ஆம் இடத்துல இருந்து குருவோட பார்வையும் அங்கே வாங்குறார். யாருங்க? சந்திரன். குருச்சந்திர யோகத்தை இங்கே எவ்வளோ அமைப்பாக பிராண்டடாக கொடுக்குறாரு பாருங்க. அந்த யோகத்தை இங்கே கொடுத்தனால்தான் இவர் அரசியலில் பவர்ஃபுல்லாக இருக்கார். ஒன்று. ரெண்டாவது, தன்னோட சேர்ந்த அமைப்புகளையும் கொண்டு போயிட்டு இருக்கார். 9ல் கேது ஞானக்காரகன், ஞான போதனைகள்லாம் சொல்லக்கூடியவர் கேது. கோவில் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் எல்லாமே இருக்கும். ஆனால் மனசில் வச்சிருப்பார், வெளியே காட்ட மாட்டார். இதுதான் ஒன்று. பெரியவங்களுக்கு மரியாதை, பக்தி இதெல்லாம் இருக்கும் இவருடைய அமைப்பு படி. அதில் தப்பே இல்லை. அதனால்தான் அவங்க அப்பா குடும்பம், அவங்க அப்பாலாம் பெரியவங்க, அதெல்லாம் மதிச்சிருந்தனால தான் இன்னைக்கு அந்த அரசியல் எடுத்து நடத்துறாரு. அதை சொல்ல வரேன். ஏன்னா நம்ம கிரகங்களை தான் சொல்கிறோமே தவிர அரசியலுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. இது இப்படிலாம் இருந்தால் அரசியலுக்கு போக முடியும்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு அரசியலுக்கு உள்ளே வரணும்னா செவ்வாய், குரு, சூரியன், இவங்க ராகு, இதெல்லாம் பலம் பெற்றாதான் வர முடியும். இங்கே எல்லாமே பலமாக இருக்கிறனால தான் இவர் இங்கே வந்திருக்கார். அப்போ 5, 9 சுபர் பாவராயனை மிஞ்சி பலன் செய்யுங்கிறது இந்த தான். அப்போ இந்த 5, 9 இவங்க ஒன்றா இந்த கலந்து பாவர்களோடு சேரும்போது அந்த யோகத்தை கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ இன்ன வரைக்கும் அந்த யோகத்தை குரு இருந்தனால்தான் அந்த குரு 2021 இவர் முதலமைச்சர் ஆகிடுச்சு. அந்த குருவுடைய தசை முடிஞ்சு போச்சு. இப்போ சனி தசை ஆரம்பிச்சிருக்கு. இந்த 2025 திரு ஸ்டாலின் சாருக்கு 2025 ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு ஆடு ஒன்று கொடுத்துருந்தேன். இன்னும் 4 மாதம் சனி இவருக்கு வரக்கூடாது தசை ஒன்று வருதுங்க. அது சனி தசை வரவே கூடாது. ஏன்னா சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் வரக்கூடாது தசை சனி தசை. அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு சனி யோகராக இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு சனி வக்ரமாயே அவர் நீச்சம் பெறக்கூடிய நிலை வருவார்னால அந்த சனி சுகஸ்தானாதிபதி, சுகம் கெட்டு போச்சு. ஆனால் தான் இவர் உடலை பாதிக்குங்க அப்படி சொன்னேன். ஆனால் தான் உடலை பாதிச்சது. எப்போ நான் ஜனவரியிலே சொல்லிட்டேன். அப்போ இவர் இந்த மருத்துவ சிகிச்சைலாம் எடுத்துக்கணுங்க, மருத்துவரை போய் பார்க்கணுங்க, மருத்துவர் கூட வச்சிருக்கணுங்கன்னு கூட அதிலே போட்டிருந்தேன். அப்போ உடலை பாதிக்கும், சொத்து விஷயம், பல விஷயங்களில் கொலாப்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். நீதிமன்ற வழக்குகள்லாம் கொண்டு வருங்கன்னு சொன்னேன். ஏன் நீதிமன்ற வழக்குகள் கொண்டு வரணும்னா இங்கே சனி கெட்டு போய் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம்னா ருண, ரோக, வம்பு, வழக்கு, சத்ரு, நீதித்துறையில் வழக்குகளை சந்திக்கிறது, இது போன்ற அமைப்புகளில் இந்த மாதிரி குறுக்கீடுகளில் இந்த சனி தான் கொண்டு போவோம். ஆனால் இந்த சனி தசை வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க, உடலை பார்த்துக்குங்க அப்படின்னு முதலே ஒன்று கொடுத்துருந்தேன். அதேமாரி சனி தசை உள்ளே வந்த உடனே அவர் உடலை பாதிச்சுது. இது ஊரறிஞ்ச விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இதெல்லாம் நடக்குன்னு நான் முன்னாலேயே போட்டுட்டேன். அப்போ இப்போ இடையில கூட ஒரு ஏடை ஒன்று கொடுத்துருந்தேன். இப்படியெல்லாம் இது நடக்குங்க, இவருடைய ஜாதகத்தில் இருக்குதுங்க, இவர் நல்லதா, அதாவது எப்படின்னா ஒரு மருத்துவர் ஆலோசனை, பெரியவங்களுடைய ஆலோசனை, அரசியலில் பெரியவங்களோட ஆலோசனை இவருக்கு அவசியம் தேவை. ஏன்னா இவருக்கு தெரியாத ஒரு அமைப்புகள் கூட, அரசியல் கூட நுணுக்கங்கள் பெரியவங்களுக்கு இன்னொரு தெரிஞ்சிருக்காங்க இல்லையா? அதனால எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து பண்ணாங்கன்னா அரசியல் நல்லா இருக்கும்னு. அதனால தான் இவருக்கு இப்போதைக்கு நல்ல உழைப்பு வேணும், ரெஸ்ட் இருக்கக்கூடாது. ரெஸ்ட் இருந்ததுன்னா, ஏன்னா இந்த சனி ரெஸ்ட் எடுக்க வைக்கும். ஏன்னா சனி சோம்பேறின்னு ஒரு பேர் அவருக்கு. சனி வேணும்னு ரெஸ்ட் எடுக்க வைக்கும்போது இவருக்கு பல குழப்பங்களை உருவாக்கிடும். அதனால இப்போ விழிப்புணர்வு தேவை அரசியலில். அதான் அப்போ அந்த விழிப்புணர்வு என்பது இதைதான் திருவள்ளுவரே சொல்றார். தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும்ங்கிறார். அப்ப தெய்வத்தை நம்பிக்கினே இருக்காத, உன்னுடைய முயற்சி பாருன்றார். அப்ப முயற்சின்னா என்ன? அப்ப அவர் என்ன சொல்றாரு? தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். கூலி தரும் தான் சொல்றாரு. யோகம் தரும், லாபம் தரும், புண்ணியம் தரும், இதெல்லாம் தரும்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே இல்லை. யாரு? திருவள்ளுவர். அதனால இந்த இடத்துல அதெல்லாம் பார்க்கக்கூடாது. உழைப்பை நல்லா தன்னுடைய உடலை நல்லா வருத்திக்கணும். எதுக்கும் சோம்பேறித்தனம்லாம் வரும். ஏன்னா சனி இதை தான் பண்ணுவார். அவருக்கு பேரே மந்தன், முடவன், சோம்பேறின்னு ஒரு பேர் உண்டு. எந்த வேலையும் செயல்படாமல் தடுக்க வைக்கும். நாளைக்கு இன்னைக்கு வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம்
அப்படின்ற மாதிரி தள்ளி போடும். அது ரொம்ப ஆபத்து. அந்தன்ன வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிடணும். எதாக இருந்தாலும், குடும்ப வேலையாக இருந்தாலும், அரசியல் வேலையாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும், உங்கள் வேலையாக இருந்தாலும் எதுவுமே முடிச்சிடணும். ஏன்னா தள்ளி போடக்கூடாது. இந்த மாதிரிலாம் நம்ம ஒழுங்காக அதை பண்ணிக்கிட்டு போனோம்னா நமக்கு வெற்றி என்பது கைவசமாயிடும். நமக்கு வெற்றி வசமாயிடும். பக்கத்திலே நிற்கும் வெற்றி. அழகாக எடுத்துக்கலாம். இதில் இன்னொன்று, எல்லாருமேலே சனி சந்தேக பிறவி, சந்தேகப்பட வைப்பான். அதனால கூட இருக்கிறவங்களா இப்பதான் இருப்பாங்க. ஆனால் யோசனை பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத யோசனை பண்ணி உங்களுடைய பார்வைக்குள்ளே எல்லாம் கொண்டு போயிடணும். இந்த மாதிரி கொண்டு போயிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயமாக இருக்குது. இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லா இருக்குது, ஒன்றும் தப்பு சொல்லலை. சனி இப்போ உங்களுக்கு ராசியிலேருந்து 8க்கு போகிறார், 7ல் தான் இருக்கார். கெண்டக சனியாக தான் இருக்கார். கெண்டக சனி அந்த அளவுக்கு உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டார். 8ல் போனால் தான் தொந்தரவு பண்ணுவார். அந்த 8ல் போய் வக்ரமாகிற காலம் இருக்குது பாருங்க, அப்போ கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஜனன காலத்தில் இப்போ நீங்கள் பிறக்கும் போதே எப்படின்னா உங்கள் ஜாதகப்படி சனி நல்லா இல்லை ஜனன காலத்திலே. இப்போ அவர் தசை வந்துகிட்டு இருக்கு. அந்த தசை இப்போ ரன்னிங்கில் இருக்கிறதுனால இந்த சனி தசையில் இந்த மாதிரியான ஒரு சில தேவையில்லாத இழப்புகள், அதாவது பண இழப்புகள். அப்போ 6ஆம் இடங்கிறது நீதிமன்ற குறுக்கீடுகள் அதிகமான தலை தூக்கி ஆடும். அதனால தான் யாரையும் நம்பக்கூடாது. உங்கள் பார்வைக்கு உள்ள வந்துடணும். ஏன்னா சனி பார்க்குற இடம் ருண ரோகஸ்தானத்தை பார்க்குறார். ருணம், ரோகம், வம்பு, வழக்கு, சத்துரு, எதிரி, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் எல்லாமே உருவாகும். ரெண்டாவது எப்படின்னா கிரானிக்கல் டிசீஸ், நாள்பட்ட வியாதியை கலைப்பிடுவார் சனி. இதெல்லாம் அவர் பண்ணுவார். ஏன்னா இவர் இந்த லக்னத்துக்கு 4 கூட சுகஸ்தானாதிபதி, உடல் காரகனே இவர் தான், தாய் காரகனே இவர் தான். ஆனால் அவர் நீச்சம் பெறக்கூடாது. அங்கே நீச்சம் பெற்றார். இங்கே குரு நைசர்கிய சுபராக மாறுறார். ஆனால் நைசர்கிய சுபர் தான். அந்த குரு சனியோட பார்வையை வாங்கினோன்னா அந்த குரு தன்னுடைய என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நிற்கிறார். அந்த குருவால் எதுவுமே சாதிக்க முடியல. முதல்ல சாதிச்சதெல்லாம் இப்போ அப்படியே ஒரு நூற்றெல்லாம் நிற்குது. இதான் விதி. அதுக்கடுத்து சனி தன்னுடைய 10வது பார்வை எங்கே பார்க்குறாரு பாருங்க, பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கார். அப்போ அந்த கேதுவை பார்க்கும்போது இந்த சனி பார்க்கும்போது கேதுவை போய் கெடுப்பார் இல்லைன்னு சொன்னா இல்லையா, இவருடைய பாக்கியத்தை கெடுக்கிறதுக்காகவே இவர் கூட இருக்கிற ஒரு சிலருடைய அமைப்பு இதை தான் செய்யும். ஆனால் அது யார் என்னன்னு இவர் தான் பார்த்துக்கணும். அதுக்கு இடம் கொடுக்காம தன்னுடைய கண்ணை இமை போல பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா அங்கே எதுவும் நடக்காமல் இதெல்லாம் இதை சரியாக பண்ணனா அரசியலை முதல்ல 2001 எப்படி போச்சு அரசியல், அதே அரசியலை இப்போ இவர் கொண்டு போவார். அதுக்காண்டி வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால முயற்சி என்பது இவர்கிட்ட அதிகமாக இப்போதைக்கு வேணும். இது ஒன்று. ரெண்டாவது, மற்ற குடும்ப விஷயங்கள், அந்த விஷயங்கள், இந்த விஷயங்கள்லாம் எதுலேயுமே குழப்பம் இல்லைங்க. எல்லாம் நல்லா தாங்க போயிட்டுருக்கு. இந்த அரசியல் தொழில் விஷயங்கள தான் சில குளறுபடி இருக்கும், தடுமாற்றம் இருக்கும், பதட்டம் இருக்கும். ஆனால் உங்களுடைய ஆளுமைக்குள்ளார எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும். நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது இந்த கிரகங்கள் உங்களுக்கு வசியமாகும். நீங்கள் ஜெயிப்பதற்கான ஒரு அமைப்புகள் இருக்குது. இந்த 2026 உங்களுக்கு அந்த அளவுக்கு மோசம்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. இந்த எலெக்ஷன் டேட்டு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த டேட்டு தான் இதை வெற்றியை தீர்மானிக்கிற இடம். திரு ஸ்டாலின் வெற்றி பெறுவாரா, இல்லை எதிர்கட்சி வெற்றி பெறுமா, இல்லை விஜய் வெற்றி பெறுவாரா, இல்லை வேற ஏதாவது அணி வெற்றி பெறுமா, அப்போதான் தீர்மானிக்க முடியும். இந்த ஒன்றை வச்சுக்கிட்டு இவர் தான் தீர்மானிக்க முடியும்னு சொல்லவே முடியாது. எந்த ஜோசியராலும் இப்போ சொல்ல முடியாது. அந்த எலெக்ஷன் டேட் வருது பாருங்க, ஒரு குழந்தை பிறக்கிற நாள், இந்த குழந்தை எந்த அமைப்பில் இருக்கும், இந்த குழந்தையுடைய ஆயுள் பலம், இந்த குழந்தையுடைய வளர்ச்சி, இந்த குழந்தையினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்றது அதில் இருக்கும். அதே மாதிரி அந்த ஓட்டு எண்ணக்கூடிய நாள் என்னைக்கு, ஓட்டு போடக்கூடிய நாள் என்னைக்கு, இந்த அமைப்பெல்லாம் பார்த்த பிறகுதான் வெற்றி யார் தீர்மானிப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். அவங்கவுங்க ராசிக்கு எப்படி இருக்குன்றதை அப்போதான் சொல்ல முடியும். இந்த லக்ன அமைப்பு படி இப்போதைக்கு இவர் ஜாதகம் பலமாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, பலமாக இருக்குது. ஒன்றும் விஷயம்.